காகபுசுண்டரை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சித்தர்களில் முதன்மையான சித்தர் என்றும் காலம் கடந்தவர் என்றும் எல்லோராலும் போற்றப்படுபவர் காகபுசுண்டர். பாட்டு சித்தர் நாராயணசாமி என்று ஒரு புண்ணியவான். அவர் இன்றைக்கு வாழக்கூடிய ஒரு சித்தர். அவர் இவரை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். இவருடைய நூல்களில் முக்கியமானது 1000 பாடல்கள் கொண்ட ஒரு காவியம். அந்த காவியத்தில் பல செய்திகளை இவர் தெளிவாக பேசுகிறார். காகபுசுண்டர் என்பவருடைய நூல் அந்த காவியம் 1000. பல செய்திகள் இவரை பற்றி நமக்கு தெரிய இருக்கின்றன. பிரம்மத்திலே இருந்து சுயம்பாக தோன்றியவர். கடவுள் எப்படியோ அது மாதிரி அவ்வளவுதான். எப்பொழுது தோன்றினார் அதெல்லாம் தெரியாது. தோன்றியவர். காக வடிவம் எடுத்துக்கொண்டவர். வாலை பராசக்தியை வணங்கி அவளால் இரவாமை பெற்றவர். பராசக்தியின் கருணைக்கு எல்லை கிடையாது. ஓங்காரி என்பாள், அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு கிரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே என்பது திருமூலர் திருமந்திரம். வாலை சக்தியை வணங்கி சாகாமை பெற்றவர். வாசி என்று சொல்லக்கூடிய சாகா கல்வியை அறிந்து உணர்த்தியவர். பிரளய காலத்தில் மகாவிஷ்ணுவின் பாத சுண்டு விரலில் ஒட்டி கொண்டிருந்ததால் இவருக்கு அந்த புசுண்டர் என்ற பெயர் வந்தது. ஹரித்துவாரில் இருந்து பத்ரிநாத்துக்கு போகிற வழி. இந்த பத்ரிநாத் கேதார்நாத் போகிறவங்கெல்லாம் ரிஷிகேஷ் கும்பிட்டு ஹரித்துவார் கும்பிட்டு போகிறது உண்டு. அந்த ஹரித்துவாரில் இருந்து பத்ரிநாத்து போகிற பாதையில் நீலமலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த நீலமலையிலே 2 காக்கைகள் இப்பொழுதும் தவம் செய்து கொண்டிருக்கின்றன. பாட்டு சித்தர் நாராயணசாமி ஐயா இதை பற்றி தெளிவாக எழுதுகிறார். அந்த பகுதி நீலமலை, அங்கேதான் காகபுசுண்டரும் அவர் மனைவி பகுலாதேவியும் அங்கே 2 காக்கைகளாக தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? பாபாஜின்னு அடிக்கடி இந்த திரைப்படத்தில் நம்ம கேள்விப்படுறோமே. பாபாஜியினுடைய குகை இதற்கு பக்கத்திலே இருக்கிறது, நீலமலைக்கு பக்கத்திலே. எங்கே? ஹரித்துவாரிலிருந்து பத்ரிநாத் போகிற வழி. ஆச்சாள்புரத்திலே ஒரு காகபுசுண்டர் கோயில் இருக்கிறது. ஆச்சாள்புரம்னா எந்த ஊர்? அதுக்கு மனம் வந்த இடம்னு பேர். தக்கிருந்தீரென்று தாளால் அரக்கனை உட்கிருந்தொல்க உயர்வரை கீழிட்டு நக்கிருந்தீர் இன்று நல்லூர் பெருமணம் புக்கிருந்தீர் எமை போக்கருளீரே. ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு 16 வயசு. 16 வயசிலே கல்யாணம். முதலில் மறுத்தார், அப்புறம் ஒப்புக்கொண்டார். பொண்ணுக்கு பேர் சொக்கியாருன்னு பேர். இது பெரிய புராணத்தில் இல்லை, கல்வெட்டுக்களில் இருக்கு. சொக்கியாருக்கு ஞானசம்பந்தருக்கும் கல்யாணம். வைகாசி மாதம் மூல நட்சத்திரம். கல்யாணம் முடித்த உடனே எல்லாரையும் அடைத்து கொண்டு கோயிலுக்குள் போனார். ஒரு ஜோதி உண்டாயிற்று. அத்தனை பேரையும் ஜோதிக்குள் செலுத்த வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று தொடங்கி 11 பாடல்கள் பாடி இதை படித்தால் பாவம் பறையுமே என்று முடித்தார். எல்லோருடைய பாவங்களும் தொலைந்து போயின. அதனாலே எல்லோரும் இறைவன் திருவடியில் ஜோதியில் கலந்தார்கள் என்று ஒரு செய்தி உண்டு. இது ஆச்சாள்புரம். இந்த ஊருக்கு ஆச்சாரியபுரம், பின்னாலே அது ஆச்சாள்புரமாக மாற்றப்பட்டு விட்டது. இந்த ஊரில் இன்னொரு செய்தியும் சொல்வார்கள். திருஞான சம்பந்த பிள்ளையார் எல்லாரையும் ஜோதியில் கலக்கச் செய்தார். கோயிலுக்கு வெளியிலே ஒரு பெண் நின்று கொண்டு சுவாமி என்று அழைத்தாள். சாமி திரும்பி பார்த்தார். நான் வீட்டுக்கு விளக்கா இருக்கிறேன், நான் கோயிலுக்குள்ளே வரலாமா? சாமி சொன்னாராம், பெரும் நெருப்புக்கு ஈரம் கிடையாது, உள்ளே வா. உள்ளே வந்தாள். அவளும் இறைவனுடைய ஜோதியில் கலந்து விட்டாள். இது புலவர் புராணத்தில் இருக்கிறது, பெரிய புராணத்தில் இல்லை. அந்த ஊர் ஆச்சாள்புரம். ஆச்சாள்புரத்தில் தமிழ்நாட்டில் காகபுசுண்டருக்கு தனியாக ஒரு கோயில் இருக்கிறது. அதே மாதிரி சிதம்பரத்திலிருந்து
கடலூர் போகிற வழியில் ஆலப்பாக்கம்னு ஒரு ஊர். அந்த ஆலப்பாக்கத்திலே புசுண்டலிங்கேஸ்வரர் கோயில். காகபுசுண்டர் சிவபெருமானுடைய லிங்க வடிவத்தில் காட்சி கொடுக்கிறார். பல பெருமக்கள் சென்று வழிபாடு செய்து வருகிறார்கள். சின்ன சேலம்னு ஒரு ஊர் விழுப்புரத்துக்கிட்ட. தென் பொன் பரப்பின்னு அங்கே ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒரு காகபுசுண்டர் கோயில். அந்த சிவலிங்கம் 16 பட்டைகளோடு காட்சியளிக்கிறது. தமிழ்நாட்டிலே நிறைய கோயில்கள் இவருக்காக அமைக்கப்பட்டன. இந்த நாகப்பட்டினத்துக்கு பக்கத்திலே வடக்கு பொய்கை நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. நல்ல மக்கள், இலக்கிய ஈடுபாடு அதிகம் கொண்டவர்கள். இந்த வடக்கு பொய்கை நல்லூரில் கோரக்கருக்கு சமாதி இருக்கிறது. அங்கே இருந்து கொஞ்ச தூரம் போனால் ஒரு சின்ன காடு. அந்த காட்டுக்கு பெயர் காகபுசுண்டர் வனம். அந்த காட்டிலே ஒரு அம்மன் கோயில், பால்மொழி அம்மன். வாலை பராசக்தி பால்மொழி அம்மனாக அங்கே வீற்றிருக்கிறாள். எல்லோரும் போய் வழிபாடு செய்கிறார்கள். இது தவிர தென்பாண்டி பக்கத்திலே ராஜபாளையத்தில் இருந்து தென்காசி போகக்கூடிய பகுதியில் திருவழுக்குப்பாறை அப்படின்னு ஒரு சின்ன மலை. அது காகபுசுண்டர் தவமிருந்த மலை என்று ஞானிகள் பேசுகிறார்கள். அங்கே ஒரு அம்பாள் தலையிலே அமிர்த கலசத்தோடு காட்சியளிக்கிறாள். அவள் வாலை என்று வழிபாடு செய்கிறார்கள். அம்மையினுடைய தவக்கோலம் என்று வழிபடுகிறார்கள். காகபுசுண்டர் தவமிருந்த மலை ராஜபாளையத்திலே இருந்து தென்காசி போகக்கூடிய வழியில் உள்ள திருவழுக்குப்பாறை. அதையெல்லாம் விட ரொம்ப சிறப்பு திருக்கூடல் மலை. மதுரையிலே திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்திலே திருக்கூடல் மலை. காகபுசுண்டர் அங்கே வசித்தார். மச்சேந்திர சித்தர் என்ற நாதருக்கு இரவா நிலை தந்தார். இங்கேதான் கட்டிகுளம் மாயாண்டி சுவாமிகள் வாழ்ந்தார்கள். இங்கேதான் சோமப்பா சுவாமிகள் சமாதி அடைந்தார்கள். மதுரையிலேருந்து திண்டுக்கல் போகிற பாதையில் நாகமலைன்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. காகபுசுண்டர் தவம் செய்த தலம் என்று பேசுகிறார்கள். அங்கே மேலே ஒரு ஊத்து இருக்கு. அந்த ஊத்திற்கு காக்கா ஊத்துன்னு சொல்கிறாங்க. அந்த ஊத்து ஒரு மரத்தின் அடியில இருந்து புறப்படுது. ஒரு 50-60 அடி ஓடி வருது. அடுத்த மரத்தின் கீழே போய் மறைஞ்சிருது. காக்கா ஊத்துன்னு பேர். இன்றைக்கும் மதுரையில் இருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய வழியில் நாகமலைங்கிற ஊரில் இது இருக்கிறது. நாமக்கல்லுக்கு பக்கத்தில் கொல்லிமலைன்னு ஒரு ஊர். பல சித்தர்கள் வாழக்கூடிய இடம். கொல்லிப்பாவை என்று ஒரு பாவை இருப்பதாக நம்முடைய தமிழ் பெருமக்கள் வழிபாடு செய்த ஸ்தலம். காகபுசுண்டர் குகைன்னு ஒன்று இருக்கு கொல்லிமலையிலே. அரப்பளீஸ்வரர் கோயில். அரப்பளீஸ்வரர் கோயிலில் இருந்து ஆகாச கங்கைக்கு போகிற வழி. ஆகாச கங்கை ஒரு பெரிய அருவி. அரப்பளீஸ்வரர் கோயிலில் இருந்து ஆகாச கங்கைக்கு செல்லக்கூடிய பாதையில் ஒரு குகை இருக்கிறது. காகபுசுண்டர் குகை என்று பேசுகிறார்கள். நம்ம மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு அருள் கிடைத்த இடம் உத்தரகோசமங்கை. பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர் என்று பேசுகிறார் மாணிக்கவாசகர். ராமநாதபுரத்துக்கு பக்கத்திலே உத்தரகோசமங்கை. உத்தரம்னா வடக்கு, கோசம்னா உடம்பு. உடம்புல வடக்கு பக்கத்திலே தலையிலே மேலே இருக்கக்கூடிய பகுதி உத்தரகோசமங்கை என்று யோகிகள் பேசுகிறார்கள். இந்த உத்தரகோசமங்கையில் தான் மரகத நடராஜா இருக்கிறார். உத்தரகோசமங்கையில் காகபுசுண்டர் ஜோதி வடிவாய் காட்சி அளிக்கிறார் என்று சில நூற்களில் கூறப்பட்டிருக்கிறது. அப்புறம் திருமலை ராயன் பட்டினம். அங்கே ஒரு காளி, ஆயிரங்காளியம்மன் அதுக்கு பேர். எல்லாம் 1000 படைப்பாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை பூஜை. 1000 பழத்தை எடுத்தா 1000, லட்டு எடுத்தா 1000, அல்வாவை இருந்தால் 1000 பொட்டலாம். எல்லாம் 1000. அம்பாள் திருமேனியை உள்ள வச்சிருப்பாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு கத்தம் எடுப்பாங்க. ஆயிரங்காளியம்மன். அங்கே பகுலாதேவிக்கு ஒரு கோயில் இருக்கு. காகபுசுண்டருக்கும் பகுலாதேவிக்கும் கோயில் இருக்கிறது. அருட்கூடம் என்று அதற்கு பெயர். நற்பவியானந்த சுவாமி
அப்படின்னு ஒரு புண்ணியவான் அந்த இடத்தை கட்டி வழிபாடு செய்து சிறப்பான ஒரு தன்மைக்கு அதை கொண்டு செல்கிறார். இது திருமலராயம்பட்டணத்தில். இந்த காகபுசுண்டருக்குத்தான் எத்தனை கோயில்கள். இந்த சித்தர் எல்லா இடத்திலும் பரவி நிற்கிறார். திருவண்ணாமலைக்கு பக்கத்திலே பர்வதமலை, பர்வதமலைக்கு பக்கத்திலே பெரிய குளம், பெரிய குளத்திலே காக்கா ஆசிரமம், காக்கா ஆசிரமம். அங்கே ஒரு கோயில், ஒரு தியான மண்டபம், தருமலிங்க சுவாமி என்பவர் அதை கட்டி இருக்கிறார். அதுவும் இந்த காகபுசுண்டருக்கான திருக்கோயில். நம்ம கோயம்புத்தூருக்கு பக்கம் மாஸ்திக் கவுண்டன்பதின்னு பேரு. கோவைக்கு பக்கத்திலே மாஸ்திக் கவுண்டன்பதி. அங்கே ஒரு அம்மன் ஆலயம், காகபுசுண்டர் வழிபாடு. ஒரு பெண் சித்தர் அங்கே இருந்து வழிபாடு செய்கிறார். காகபுசுண்டர் இவ்வளவு சிறப்பானவர். அவர் எழுதிய நூற்கள் பெருநூல் காவியம்னு 1000 பாட்டு. அது உரையோடு வெளிவந்து விட்டது. பாட்டு சித்தர் நாராயணசாமி அதை உரையோடு வெளிப்படுத்தி இருக்கிறார். காயசித்தி, ரசவாதம், நோய் நீக்கும் முறை, அடுத்தவர் கண்ணில் படாமல் இருத்தல் அப்படின்னு கிட்டத்தட்ட 700-800 செய்திகள் இந்த பெருநூல் காவியத்தில் குறிப்பாக சொல்லப்படுகின்றன. காகபுசுண்டர் ஞானம் 80, காகபுசுண்டர் உபனிஷதம் 31, காகபுசுண்டர் காவியம் 33, காகபுசுண்டர் குறள் 16, காகபுசுண்டர் நாடி என்று பல நூற்கள் காகபுசுண்டருடைய பெயராலே வெளிவந்திருக்கின்றன. இவர் எல்லாருக்கும் மூலமானவர். அதனாலே இவரை வழிபாடு செய்கிறார்கள். 18 சித்தர்களுக்குள் இவர் வராவிட்டாலும் அதுக்கு மேற்பட்டவராக விளங்குகிறார். சித்தர்கள் வரிசையில், பழைய சித்தர்கள் வரிசையில் தலையாயவர் காகபுசுண்டர். நம்ம ஒரு பழக்கம் வச்சிருக்கோம். இந்த பழைய சித்தரில் ஒன்று, இப்போ இருக்கிற சித்தர்களில் ஒன்று. இந்த 2 பேரையும் எடுத்து பேசிக்கிட்டே போகிறது நம்முடைய பழக்கம். காகபுசுண்டர் பழைய சித்தர். இப்போ உள்ள சித்தர்களில் அடுத்து நாம் பார்க்க இருப்பவர் சிறப்பான ஒரு சித்தர். அண்மை காலத்தில் நம்மோடு வாழ்ந்தவர், நிறைய பாடல்களை பாடியிருப்பவர். வடமொழியில் இருந்தாலும் அந்த பாடல்கள் எல்லோராலும் போற்றப்பட்ட பாடல்கள். எல்லா சங்கீத வித்வான்களும் அந்த பாடல்களை பாடுகிறார்கள். கரூருக்கு பக்கத்தில் நெரூர்னு ஒரு ஊர். பூர நட்சத்திரக்காரங்க அங்கே போய் வழிபாடு செய்ய வேணும் என்று சான்றோர்கள் சொல்கிறார்கள். 27 நட்சத்திரத்துக்கும் 27 ஆலயங்கள். பூர நட்சத்திரத்துக்கு உரியது கரூருக்கு பக்கத்திலே நெரூர். அங்கே சதாசிவ பிரம்மேந்திராள் சமாதி. அவருக்கு பேர் என்ன? சதாசிவம். சதாசிவத்தை நினை, சதாசிவத்தை நினை. நமக்குள்ளே 5 செயலில் செய்யக்கூடிய சிவபெருமான் இருக்கிறார். சிவபெருமானுக்கு 5 செயல்: ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். ஆக்கிற பொழுது அவர் பிரம்மாவாய் இருப்பார். காப்பாற்றுற பொழுது அவர் திருமாலாய் இருப்பார், பிரம்மா விஷ்ணு. அழிக்கிற பொழுது ருத்ரமூர்த்தியாய் இருப்பார். மறைக்கிற பொழுது மகேஸ்வரனாய் இருப்பார். அருள் பண்ணி இனிமே பிறவி இல்லாம நமக்கு நிம்மதியை கொடுக்கிற பொழுது அவர் சதாசிவமாயிருப்பார். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். அதனால தான் ஞானிகள் சதாசிவத்தை நினை, உனக்கு அருள் கிடைக்கும். நம்ம பண்ணின வினைக்கு சஞ்சிதம்னு பேர். வினையில ஒரு பகுதியை இப்போ அனுபவிக்கிறேன்னு எடுத்துக்கிட்டு வந்தேன் பாருங்க, இதுக்கு பிராரப்தம்னு பேர். இப்போ புதுசாக வினை பண்ணுறேன் பாருங்க, இதுக்கு ஆகாமியம்னு பேர். இதெல்லாம் அழியணுமா? சதாசிவத்தை நினை, சதாசிவத்தை நினை. குங்கும சந்தன லேபிதலிங்கம், பங்கஜகார சுசோபிதலிங்கம், சஞ்சித பாப விநாசனலிங்கம், தத் பிரணமாமி சதாசிவலிங்கம், தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். லிங்காஷ்டகம்னு பேர். 8 பாட்டு. சஞ்சித பாப விநாசன லிங்கம். சஞ்சிதம் மூட்டை கணக்கா இருக்கு, அதை பூரா எரிக்கக்கூடியவர் சதாசிவம். சதாசிவத்தினுடைய பெயரில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர், மகேஸ்வரன் 4வரையும் விட சிறப்பாய் இருக்கக்கூடிய சதாசிவம் என்ற பெயரில் அவதாரம் செய்து சதாசிவத்தை நினைந்து
சதாசிவ பிரம்மேந்திரராக காட்சி கொடுத்தவர் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற பெரிய சித்தர். இந்த 18ஆம் நூற்றாண்டு நிறைய சித்தர்களை கண்ட ஆண்டு. திருவிசைநல்லூர் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் என்று ஒரு புண்ணியவான், போதேந்திர சுவாமிகள் என்று ஒரு பரமஞானி, தியாக பிரம்மம் தாயுமானவர், சதாசிவ பிரம்மேந்திராள் எல்லாரும் வாழ்ந்த காலம் 18ஆம் நூற்றாண்டு. நம்ம சதாசிவம் இப்போ அப்படி தொடங்குவோம். பிரம்மம் பின்னாலே வரும். சதாசிவம் மதுரையில் பிறந்தவர். எப்போ பிறந்திருப்பார்? 1710 ஒட்டின்னு ஒரு ஆய்வு பேசுகிறது. காலங்கள் முன்ன பின்ன இருக்கலாம். எப்படியும் 18ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பிறந்தவர் நம்முடைய சதாசிவ பிரம்மேந்திரளாக பின்னால் வர இருக்கின்ற சதாசிவம். அப்பா சோமநாத அவதானியார், ஆந்திர வைதிக பிராமணர். அம்மாவுக்கு பார்வதி அம்மையார்னு பேர். இந்த சோமநாத அவதானியார் ரொம்ப நாள் கல்யாணமே பண்ணிக்கல. அவங்க அப்பா சொன்னாரா, ஒரு குழந்தையாவது வேணும், குழந்தை வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பிறந்தாத்தான் நம்முடைய ஜென்மம் கடத்தேறும், இல்லைன்னா நரகத்துக்கு போகணும், நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கட்டாயத்தினாலே 30 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். கல்யாணம் பண்ணுனா பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவர் பாடு தவத்தில் இருந்துட்டார். அந்தம்மா ஒரு நாள் கேட்டிருக்கிறா, தவத்தில் இருக்கிறீங்களே, ஒரு குழந்தை வேணுமே நமக்கு. அப்படியா? நல்ல குழந்தை பிறக்கணும்னா உனக்கும் பக்குவம் வேணும், எனக்கும் பக்குவம் வேணும், 2 பேரும் ராமநாமத்தை சொல்ல வேண்டும். அந்த அம்மாவுக்கு இருந்த பக்தி ராமநாமத்தை சொல்லத் தொடங்கினாள். புருஷனும் பொண்டாட்டியும் போட்டுக்கிட்டு ராமநாமம், வீடு முழுக்க ராமநாமம். நம்மளும் தான் சொல்கிறோம், வந்தாராம், போனாராம், இருந்தாராம், தூங்கினாராம், விழித்தாராம். அப்படி இல்லை. ராமநாமத்தை எப்போ பார்த்தாலும் ராமன் மீது பக்தி கொண்டு ராமராம ராமநாம ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராதி சேவியமான புண்ணியநாம கீர்த்தனம் என்று ராமநாமத்தை கணவனும் மனைவியும் போட்டு கொண்டு சொல்வார்கள். தூங்குற பொழுது கூட அந்த ராமநாமம் மனத்துக்குள்ளே இருக்கும். பக்குவமாயிற்று. 2 பேரும் புறப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு போனார்கள். ராமேஸ்வர பெருமானை கும்பிட்டார்கள். அக்னி தீர்த்தத்தில் நீராடினார்கள். இவர் சொல்கிறார், பக்குவம் அடைந்து விட்டது, இப்பொழுது குழந்தை உண்டாகுமானால் அவன் மிகச்சிறந்த ஞானியாக திகழ்வான். குழந்தை வேண்டும், நல்ல குழந்தை வேண்டும், ஞானியான குழந்தை வேண்டும், இந்த நாட்டை உய்விக்கக்கூடிய பரமஞானி பிறக்க வேண்டும் என்ற வழிபாட்டோடு 2 பேரும் இணைந்தார்கள். ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கணும்? வாசுதேவன் என்று பெயர் வைப்பது மாதிரி அந்த குழந்தைக்கு சதாசிவன் என்று பெயர் வைத்தார்கள். வடமொழி பயிற்சி இவருக்கு உண்டு, இசைப்பயிற்சி உண்டு. சின்ன வயசு. ஆரம்பத்தில் வச்ச பெயர் பிச்சுக்குப்பன். அதுக்கப்புறம் வச்ச பெயர் சிவராமகிருஷ்ணன். நமக்கு தெரிஞ்ச பெயர் சதாசிவம். அது பின்னாலே வரக்கூடிய பெயர். இப்போதைக்கு இவருக்கு பெயர் சிவராமகிருஷ்ணன். அதை நம்ம எடுத்துக்கிறோம்.